எந்நாட்டவர்க்கும் சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி. பாகம் வெண்ணுரு ஆனாய் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. அரைசனி என்பர்க்கடியனீனுடைய அப்பனே ஆவியோடு ஆக்கை உரை புரைகணிய புகுந்து நின்றுருக்கி பொய்யிருள் கடிந்த மெய்ச்சுடரே திரை வராமன்னும் அமுதத்தன் கடலே திருப்பெருந்துரை உரை சிவனே உரை உணர்விறந்து நின்று உணர்வதோர் உணர்வே யானுன்னை உரைக்குமாறு உணர்த்தே. சைவத்தின்மே சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வமில்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீதிரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாள் எம் உயிர் துணையே. கல்லார் நிழல் மலை வில்லார் அருளிய பொல்லார் இணை மலர் நல்லார் புனைவரே. இல்லாமல்ல இறைவனுடைய திருவரு கருணையும் குருவருளும் முன்னின்றருள் செய்ய பேரூர் மணிவாசகர் அருப்பணி மன்றத்தின் சார்பாக நடைபெறுகின்ற சைவ பாட வகுப்பில் நின்று சைவ சித்தாந்த செந்நெறியை சிந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கப்பெற்றிருக்கிறது. அவ்வகையிலே குருவருளையும் திருவருளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி அடிநாயனை செந்நெறி ஆற்றுப்படுத்திய அருகுருநாதருடைய திருவடிகளையும் ஆசிரிய பெருமக்களுடைய திருவடிகளையும் இந்த இனிய நேரத்தில் மனம் மொழி மெய்களாலே வணங்கி மகிழ்ந்து வருகை தந்திருக்கின்ற அடியார் பெருமக்களுக்கு பணிவான வணக்கங்களை உரித்தாக்கி கொண்டு நம்முடைய இந்த சைவப்பாட வகுப்பினுடைய 7வது தொகுப்பு, கடந்த வகுப்பு அறிமுக வகுப்பாக சைவ சித்தாந்தம் என்பது அறம் என்ற வகையிலும் அறத்தின் முதிர்ச்சியாகிய பக்தியிலும் பக்தியினுடைய முதிர்ச்சியாகிய தத்துவ ஞானம் என்ற அடிப்படையில் அமையப்பெறுவது என்பதை பற்றி விரிவாக நாம் நாம் பார்த்துருக்கிறோம். எனவே இன்று நாம் நேரடியாக பாடத்திட்டத்துக்குள்ளே வர இருக்கின்றோம். நம்முடைய இந்த சைவ சித்தாந்தம் என்று சொல்லப்பெறுகின்ற சாத்திரங்கள் மொத்தம் 14 நூல்கள் என்பதை நம்ம நினைவில் கொள்ள வேண்டும். அதில் மெய்கண்டாருக்கு முன் அப்படிங்கிறது 2 நூல். ஒன்று திரு உந்தியார் என்கிற ஒரு நூல். அந்த நூலை அருளியவர் திரு வியலூர் உயவந்த தேவநாயனார் என்று அவருடைய பெயர். நம்முடைய பாடல் பெற்ற தலங்கள் ஒன்று திருவியலூர் என்ற தலம். அந்த திருத்தலத்தில் அவதரித்து இறைவன் அருளால் அந்த நூலை நமக்கு செய்தவர் திருவியலூர் உயவந்த தேவநாயனார் என்று சொல்லப்பெறுகின்ற பெருமகரார். அவருக்கு ஒரு மாணாக்கர் இருந்தார், ஆளுடைய தேவநாயனார். ஆளுடைய உயவந்த தேவநாயனார் என்று அவருக்கு பெயர். அவர் நூல் எதுவும் செய்யலை. அவருக்கு ஒரு மாணவர் இருந்தார். அவர் பின்வந்தவர், அவருக்கு பின்வந்தவராக இருக்கக்கூடியவர். அவர் தான் நமக்கு திருக்கடவூர் உயவந்த தேவநாயனார். எனவே திருக்கடவூர் உயவந்த தேவநாயனார் தன் ஆசிரியர் தனக்கு சொன்ன ஞான செய்திகளை அவர் எப்படி சொன்னார், அவருடைய குருநாதர் சொன்ன செய்திகளை அந்த நூல் திரு உந்தியார் என்கிற நூலை ஒரு உரை நூலாக, அந்த நூலுக்கு ஒரு உரை நூலாக அவர் கொடுத்த நூலுக்கு திருக்களிற்றுப்படியார் என்று பெயர். எனவே திரு உந்தியார் என்கிற நூலும் திருக்களிற்றுப்படியார் என்கிற நூலும் மெய்கண்டாருக்கு முன் தோன்றிய நூல்கள் அப்படிங்கிறத நம்ம நினைவில் கொள்ளணும். இந்த 2 நூலும் இந்த மரபில் வந்த நூல் அல்ல. அதாவது நமக்கு பின்வந்த அனைத்துமே திருக்கைலாய மரபு அப்படின்னு சொல்லக்கூடிய மெய்கண்டார் மரபு என்று சொல்லப்பெறுவது. திருக்கைலாய மரபு என்பது எல்லாருக்கும் உரியது தான். மெய்கண்டார் மரபு என்பது மெய்கண்டார் தொடங்கி வருகிற மரபு. இவங்க இருவரும் அந்த மரபில் வரல. எனவே இவருக்கு முன்பாகவே தோன்றிய நூல் அப்படி. இதற்கு முன்னையே வேறொரு நூல் ஒன்று இருக்கிறது. ஆனால் அந்த நூல் சைவ சித்தாந்த சாத்திரங்களில் இடம்பெறல. ஞானாமிருதம் என்று ஒரு நூல் ஒன்று இருக்கிறது. வாகீச முனிவர் என்கிற ஒரு முனிவர் அருளிய நூல். அதுவும் சைவ சித்தாந்தத்தை தான் சொல்லுகிறது. ஆனாலும் அந்த நூலை 14 சாத்திரங்களில் ஒன்றாக பெரியவர்கள் வைக்கவில்லை. அதற்கு பல காரணங்கள் சொல்லப்பெறுகின்றன.
அதை பற்றி நூலை படிக்கும்போது விரிந்து தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று மட்டும் நினைவிற்கொள்ளுங்க. அந்த ஞானாமிர்தம் என்கிற நூல் நம்முடைய தேவாரம், திருவாசகம் போன்ற நம்முடைய தமிழ் மறை ஆகிய நூல்களை எந்த இடத்திலும் மேற்கோள் காட்டப்படவில்லை என்பதாலும் அந்த நூல் இதற்குள் சேர்க்கப்படவில்லை அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்கிறது. இது ஆராய்ச்சி உரை. அதில் என்னென்ன இருக்கிறது, அதில் என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் விரிவாக தெரிந்து கொள்ளுகிற பொழுது அவசியமான ஒன்று. எனவே ஞானாமிர்தம் என்பது மெய்கண்ட தேவநாயனாருக்கு முன் தோன்றிய நூல். ஆனால் அதுவும் சைவ சித்தாந்த சாத்திர நூல்தான். ஆனால் இதற்குள் அது சேர்க்கப்படவில்லை. அதனால் அவருக்கு முன் தோன்றிய 2 நூல் மட்டுமே சேர்க்கப்பட்டிருக்கிறது. திரு உந்தியார் தான் மூல நூல். அதற்கு விரிவுரை நூலாக வந்தது தான் திரு களிற்றுப்படியார் என்கிற நூல் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் மெய்கண்டார். இந்த மெய்கண்டார் எப்படி நமக்கு நூல் கொடுத்தார் அப்படின்னு கேட்டால், கடந்த வகுப்பிலே நம்ம பார்த்தோம். ஒரு சிறு நினைவூட்டல் சொல்லணும்னா, சிவபெருமான் அனைத்து உயிர்களும் உய்வதற்காக ஆகமம், வேதம் ஆகிய நூல்களை அருள் செய்கிறார். அந்த வகையில் முப்பொருள் உண்மைகளை நந்தியம்பெருமானுக்கு அருள் செய்ய நந்தியம்பெருமான் சனகாதி முனிவர்கள் முதலான 8 பேருக்கு சொன்னார். அந்த 8ல் ஒருவராக இருப்பவர் சனற்குமாரர் என்கிற ஒருவர். அவருக்கு ஒரு மாணவர் அமைந்தார், சத்திய ஞான தரிசினிகள் என்கிற ஒருவர். அவருக்கு ஒரு மாணவர் அமைந்தார், பரஞ்சோதியார் என்ற அவருக்கு பெயர். எனவே நந்தியம்பெருமான் அவருக்கு ஒரு மாணவராகிய சனற்குமாரர், அதில் ஒருவராகிய சத்திய ஞான தரிசினிகள், அவருடைய மாணவராகிய பரஞ்சோதியார். இந்த பரஞ்சோதியார் அகத்திய முனியை காணும் முகத்தானாக அவர் வான் வழியாக வருகிற பொழுதுதான் திருவண்ணைநல்லூர் என்ற திருத்தலத்தில் 2 வயது உடைய அந்த ஞான குழந்தை அங்கு தெருவில் தேர் உருட்டு விளையாடி கொண்டிருந்த காலத்தில் அவருடைய அந்த தேர் தடைப்பட்ட நிலையில் குருநாதன் திருவடியை சிந்தித்த போது அந்த குழந்தைக்கு ஞான உபதேசம் செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்ட நிலையில் இறங்கி வந்து உபதேசம் செய்தார். அப்போதான் அவருக்கு பெயர் சூட்டுகிறார், மெய்கண்டார் என்ற பெயர். அது வரைக்கும் அவருக்கு பெயர் திருவெண்காட்டில் இருக்கிற இறைவனுடைய பெயர், சுவேதவன பெருமாள் என்பது அவருடைய பெயர். எனவே இப்போ அவருடைய பெயர் மெய்கண்டார் அப்படின்னு. அவர் நாடி வருகிற மாணாக்கர்களுக்கு ஞான உபதேசம் செய்தார். அவரிடத்தில் பாடம் பயின்ற மாணவர்கள் 49 மாணவர்கள் என்று ஒரு குறிப்பு நமக்கு கிடைக்கப்பெறுகிறது. எனவே 49 மாணவர்கள் அவரிடத்தில் நேரடியாக பாடம் கேட்டவர்கள். அதில் முதன்மை மாணாக்கர் தான் அருள்நந்தி சிவம் என்று சொல்லப்பெறுகின்ற மாணவர். அவருக்கு ஒரு மாணவர் இருந்தார், அவர் மறைஞான சம்பந்தர். அவருடைய மாணவர் உமாபதி சிவம். ஆக மெய்கண்டார், அருள்நந்தி சிவம், மறைஞான சம்பந்தர், உமாபதி சிவம் இவர்கள்தான் சந்தான குறவர்கள் என போற்றப்பெறுகிறார்கள். மற்ற சந்தானங்களுடைய தொடர்ச்சி அறியப்படவில்லை என்பது. 49 பேருக்கும் மாணவர் 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 என்று இருந்திருப்பாங்க. ஆனால் அதில் யாருடைய மாணவருடைய இந்த பரம்பரை இப்போ தொடர்ந்து கொண்டு இருக்கிறது, இல்லை அது அந்த பரம்பரை முற்று பெற்று இருக்கிறதா என்ற ஆராய்ச்சியோ செய்திகளோ நமக்கு கிடைக்கப்பெறலை. ஆனால் மெய்கண்டாருடைய மாணவராகிய அருள்நந்தி சிவம் அவருடைய பரம்பரை தொடர்வது இன்று வரை நாம் பார்க்கிறோம். எனவே அந்த வகையில் திருக்கைலாய பரம்பரை என்று சொல்லுகிற பொழுதே மெய்கண்டார் வழி வருகிற மரபு தான் இன்றைய நிலையில் சைவ ஆதீனங்களாக போற்றப்பெறுகின்ற 18 ஆதீனங்கள் இருக்கின்றன அப்படிங்கிறத நினைவில் கொள்ளுங்க. அதை பற்றிய விரிவு நீங்கள் அறிந்து கொள்ள விரும்பினார், இந்த 18 ஆதீனங்களை பற்றியும் கொஞ்சம் விரிவாக தெரிந்து கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா, நம்முடைய ஊரனடிகள் வள்ளலார் மீது அளவு கடந்த அன்பு கொண்டவர். அவர் இந்த சைவ மரபு சம்பந்தமாக ஆதீனங்களை பற்றிய தோற்றம் எப்பொழுது தோன்றப்பட்டது, அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்று 18 ஆதீனங்களை பற்றியும் ஒரு நூல் வெளியிட்டிருக்கிறார். அந்த நூலை வாங்கி படிக்கிறவங்க எந்த ஆதீனம், யார் குரு முதல்வர், அந்த குரு முதல்வருடைய பரம்பரை இப்போது அவர் அந்த நூல் எழுதுகிற காலம் வரை யார் மாணவரின் மாணவர், மாணவரின் மாணவர் யார் என்ற செய்திகள்லாம்
அதில் கொடுத்துருக்கிறார். விரிவுரை வேண்டும் நினைக்கிறவங்க அதை நீங்கள் வாங்கி பார்த்து கொள்ளலாம். எனவே 18 ஆதீனங்களாக இன்று போற்றப்பெறுகின்றன. அதில் தான் சூரிய நாராயணர் கோயில் ஆதீனம், தருமபுர ஆதீனம், திருவாவூர் ஆதீனம், குன்றக்குடி ஆதீனம், வேளாக்குறிச்சி ஆதீனம் என்று சும்மா சிலவற்றை சொல்லியிருக்கேன். மொத்தம் 18 ஆதீனங்கள் இருக்கின்றன அப்படிங்கிறத செய்தியாக வைத்து கொள்ளுங்கள். சரி, இப்போ நாம் இந்த ஞான பரம்பரையில் மெய்கண்டாரிடத்து உபதேசம் பெற்ற மாணவர் 49 பேரில் ஒருவராகிய அதிகை மனவாசகம் கடந்தார். திரு அதிகை மனவாசகம் கடந்தார். அவர் அருளிய நூல் தான் உண்மை விளக்கம் என்கிற நூல். அப்போ இந்த ஆசிரியருடைய நூல் இந்த ரெண்டை பற்றி முதல்ல நம்ம பார்க்க போகிறோம். எனவே இந்த 14 சாத்திரங்களில் நாம் முதல்ல படிக்க இருப்பது உண்மை விளக்கம் என்கிற நூல். இதுதான் முதல் நூலாக நம்ம படிக்க போகிறோம். இந்த நூலை நமக்கு தந்தவர் திரு அதிகை மனவாசகம் கடந்தார். அதிகை என்று சொல்லுகிற பொழுதே திருமுறையின்பால் பற்றுடையவர்கள் அனைவருக்கும் தெரியும். திருநாவுக்கரசு பெருமானை ஆட்கொண்ட திருத்தலம், திலகவதியார் பன்னெடுங்காலம் தவம் புரிந்த தலம். ஒரு தம்பி இந்த சைவ நெறிக்கு வர வேண்டும் என்பதற்காக நீண்ட காலமாக திருக்கோயிலை கூட்டி பெருக்கி கோலமிட்டு பூப்பறித்து தொழுது அழுது நின்று என்னை ஆண்டது நீரே ஆகில் என் பின் வந்தவனையும் தடுத்தாள வேண்டுமென்று பன்னிடும் காலமாக வழிபாடு செய்ததன் பயனாக உன்னுடைய மனக்கவலை ஒழி நீ உன் உடன் பிறந்தான் முன்னமே என்னை அடைய தவம் முயன்றனன் என்று கனவில் தோன்றி திலகவதியாருடைய அச்சத்தை நீக்கி விரைவில் வந்து சேருவான் உன்னுடைய தம்பி என்று இறைவன் அருள் செய்தார். அதே போல் அவர் வந்தார். பிறகு ஆட்கொள்ளப்பட்ட வரலாறு திருத்தொண்டர் புராணத்தில் விரிவாக காண்க. எனவே அதிகை வீரட்டானம் அப்படின்னு நம்ம அந்த தலத்து பெயரை சிந்திக்கும் போதே நமக்கு 3 செய்தி நினைவுக்கு வர வேண்டும். ஒன்று, வீரட்டான தலங்களில் அது ஒன்று, முப்புறத்தை எரித்த தலங்களில் ஒன்று. அப்படிங்கும்போது நமக்கு 8 செயல் இறைவன் செய்த செயல். அதில் முப்புற சம்ஹாரம் என்று சொல்லப்பெறுகிற நிகழ்வு நடந்த தலம் அதிகை வீரட்டானம் என்பது. இன்றைக்கும் நீங்கள் இந்த வீரட்டானம் சென்று போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த கோயிலை வலம் வருகிற பொழுது கருவறையினுடைய அமைப்பு அந்த தேர் அமைப்பில் அமைத்திருப்பார்கள். அப்படிங்கிறத சென்று கண்டவர்கள் நினைவுபடுத்தி கொள்ளுங்கள். போகாதவங்க அவசியம் ஒரு முறை போய் பார்க்கணும். அந்த கருவறையில் இருக்கிற சிவலிங்க திருமணி 16 பட்டைகள் உடையது. இல்லை நம்ம உயரத்துக்கு 6 உயரத்துக்கு மேலே இருக்கக்கூடிய சிவலிங்க திருமேனி. மகேந்திரவர்ம பல்லவன் பின்னாளில் பணி செய்த திருத்தலம். எனவே அதிகை வீரட்டானம் என்பது வீரட்டான தலத்தில் ஒன்று. அதன் பிறகு திலகவதியார் தவம் செய்த தலம். அவருக்கு இந்த தனி சன்னதி அந்த கோயில் இருக்கிறது. திருநாவுக்கரசு பெருமான் ஆட்கொள்ளப்பட்டதனால திருநாவுக்கரசு பெருமானுக்கு ஒரு சன்னதி அந்த ஆலயத்துக்குள்ளே இருக்கிறது. மணவாசம் கடந்தார் பின்னால் நூல் செய்ததனால் அவருக்கு ஒரு சன்னதியாக இருப்பதையும் நீங்கள் பார்க்க முடியும். எனவே அதிகை வீரட்டானம் இன்றைய நிலை பன்ருட்டியிலிருந்து சரியாக ஒரு 2 கிலோமீட்டர் நடந்து போனீங்கன்னா 2 கிலோமீட்டர் தொலைவில், பேருந்து நிலையத்திலிருந்து நடந்து செல்லுகிற தொலைவில் அதிகபட்சம் 2 கிலோமீட்டர் என்பது தொலைவுக்கு போனீங்கன்னா அந்த கோயிலுக்கு சென்று அடைய முடியும். நடந்து செல்லக்கூடிய தொலைவில் கோயில் அமையப்பெற்றிருக்கிறது என்பதும், கெடில நதியின் கரையில் அமையப்பெற்றிருக்கிறது அந்த தலம். வடதிசையில் கங்கை என்னும் கெடிலம் என்பார் தெய்வ சேக்கிழார் பெருமான். கெடிலத்தை சொல்லும்போது வடதிசையில் கங்கை போல தென் திசைக்கு ஒரு கங்கை என்று கெடில நதி போற்றப்பெறுகிற தனிச்சிறப்பையும் நீங்கள் அந்த திருத்தொண்டர் புராணத்தில் காணலாம். இதெல்லாம் தலச்சிறப்பு. அந்த திருத்தலத்தில் இறைவனை வணங்கி அருள் பெற்றவராக இருப்பவர் தான் இந்த நூலினுடைய ஆசிரியர். அவர் பெயர் மனவாசகம் கடந்தார். இந்த பெயர் உண்மையில் அவங்க பெற்றோர்கள் வைத்த பெயராக இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. குருநாதனிடத்தில் உபதேசம் பெறுகிற பொழுது குருநாதர் கொடுத்த தீக்ஷா நாமம் என்று சொல்கிற ஒரு மரபு இருக்கிறது. அதுக்கு மெய்கண்டாருக்கே பெற்றோர் வைத்த பெயர் வேறு, குருநாதன் கொடுத்த பெயர் தான் மெய்கண்டார் என்கிற பெயர். ஆக அவங்க சுவேதவன பெருமாள் என்று பெயர் வைத்தாங்க. குருநாதர் வைத்த பெயர் மெய்கண்டார். அந்த பெயர் தான் இன்றும் விளங்கி நிற்கிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். அதுபோல்
இவருக்கு பெற்றோர்கள் ஒரு பெயர் வைத்திருக்கக்கூடும், அந்த பெயர் அறியப்படலை. இப்போ நமக்கு அறிந்திருக்கிற பெயர் மணவாசகம் கடந்தார். அவருடைய தலம் அதிகை என்பதனால சொல்லுகிற பொழுது திரு அதிகை மணவாசகம் கடந்தார் என்று சொல்வது மரபு. சரி, இந்த சொல் எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்குது. மணவாசகம் கடந்தார் அப்படிங்கிற பெயர் எங்கேயோ படித்த மாதிரியே இருக்கும். திருவாசகம் படித்தவங்களுக்கு தெரியும். திரு ஏசரவுன்னு ஒரு பதிகம் இருக்கிறது. இறைவனை பிரிந்த வருத்தத்தை, அந்த வருத்தம் தீர பாடிய பதிகம் என்று சொல்வது. அதில் சொல்வார், எனை நான் என்பது அறியேன், பகல் இரவாவதும் அறியேன், மன வாசகம் கடந்தான் எனை மத்தோன் மத்தனாக்கி. எனக்கு இரவும் பகலுக்கும் வேறுபாடே தெரிய மாட்டேங்குது, ரெண்டும் ஒன்று போலவே இருக்குது. ஏன்? எப்போதும் அவர் நினைப்பிலேயே இருப்பதனால். இதுதான் எங்களில் ஞாயிறு எமக்கேலூர் எம்பாவாயின்னு திருவெம்பாவில் பதிவு செய்திருப்பார். அவருக்கு ஒரே நினைப்பு தான், திருவருளியே அழுந்தி இருப்பதுனால மாணிக்கவாசகருக்கு கிழமை தெரியல, நேரம் தெரியல, மாதம் தெரியல, எதுவும் தெரியல. எனை நான் என்பது அறியேன், பகல் இரவாவதும் அறியேன். பகல் போய் இரவு வந்து விட்டது, இரவு போய் பகல் வந்து விட்டது, ரெண்டும் தெரியல எனக்கு. இரவாவதும் அறியேன், மனவாசகம் கடந்தான். சிவபெருமானுக்கு பெயர் மனவாசகம் கடந்தான். ஏன்? நினைக்கக்கூடிய நினைப்புக்கு அப்பாற்பட்டவன் இறைவன். நாம் சொல்லுகிற சொல்லுக்கு அப்பாற்பட்டவன் இறைவன். நம்ம சொல்லால் அவனை கட்டி போட முடியாது, நம்ம நினைவால் அவனை கொண்டு வந்து இழுத்து இருத்தி வைக்க முடியாது. ஏன்? ரெண்டுக்கும் அப்பாற்பட்டு இருக்கிறான். இது சிவபுராணத்திலே சொல்லிட்டார். மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே. மாற்றம் என்பதுக்கு சொல் என்று பொருள். மாற்றம் மனம் கழிய. அப்போ கழியன அர்த்தம், சொல்லில் அகப்படாமல், நினைவில் அகப்படாமல். சரி, அப்போ நினைவிலையும் அவர் அகப்பட மாட்டார், சொல்லுக்கும் அகப்பட மாட்டார்னா இல்லேன்ட்டு போக வேண்டியதானே? அப்படின்னா இல்லை, இருக்கிறார். நின்ற மாற்றம் மனம் கழிய நின்ற இருக்கிறாரியா? அவன் எனக்கு தெரியணுமே? அல்ல, அவர் மறைஞ்சு தான் இருப்பார். ஏன்? மறையோன், அதனால் மறைந்து தான் இருப்பார். அதனால் அவன் மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோன். அப்போ மறைஞ்சே இருந்துருவாரா என்ன? இல்லை, தக்க சமயத்தில் வெளிப்படுவார். எப்போ? பக்குவம் நோக்கி. நீங்கள் பக்குவத்திற்கு வந்துவிட்டால் வருவதுக்கு தாமதம் எதுவுமே இல்லை. பக்குவப்படாத வரை அவன் வருவது ஒருபோதும் நிகழாது. வந்தாலும் நமக்கு தெரியாது, அது அவர் வரமாட்டார் என்பது நூல் சொல்லுது. ஒருவேளை வந்தாலும் கண்டுபிடிக்க முடியாது என்பது உண்மை என்பதை நினைவில் கொள்ளுங்கள். எனவே அந்த வகையில் அந்த பெயர் சிவபெருமானுக்குரிய பெயர். மாற்றம் மனங்கழிய நின்ற மறையோர் அப்படின்னு சொன்ன அதே சொல்லுதான் மனவாசகம் கடந்தான். என்ன பண்ணார்? என்னை மத்தோன் மத்தனாக்கி. என்ன, அந்த சாமி என்னை ஒரு பைத்தியக்காரன் ஆக்கிட்டாரியா. பைத்தியக்காரனுக்கு பைத்தியக்காரன் ஆக்கிட்டார். ஏன்? அவரே ஒரு பைத்தியக்காரன் தானே அப்படின்னு சொல்கிறது. ஏன்? பித்தன் என்று பேசுவர் சிலரெல்லாம். தேவாரம் சொல்லுது, உன்னை பித்தர் என்று பேசுவார் பிறரெல்லாம். எல்லாரும் அப்படிலாம் சொல்லுவாங்க சாமி, நான் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறார். சொன்னவரே அவர் தான். ஆனால் அவர் சொல்கிறார், பித்தர் என்று பேசுவார் பிறரெல்லாம், முத்தனை மனிதனை மாணிக்கத்தை வைரத்தின் முளைத்தெழுந்த பித்தனே குருகாவூர் வெள்ளடை நீ என்றேனர். அவர் தான் பித்தன் சொன்னவரே பாட்டில் சொல்ல, என்று பேசுவார் பிறரெல்லாம் அப்படின்னார். எனவே பெருந்துரை பெரும் பித்தனே, மணிவாசகர், பெருந்துரை பெரும் பித்தனே சட்ட நேர்பட வந்திலாத சழக்கனேன் உன்னை சாந்திலேன் சிற்றனே சிவலோகனே சிறு நாயினும் கடையாயவன் கட்டனேனையும் ஆட்கொள்வான் வந்து காட்டினாய் கழுக்குன்றில். எனவே அவன் யாருன்னார்? பெருந்துரை பெரும்பித்தன்னார். இவர் யார்? பித்தன் மட்டும்தான் சொன்னார். அவர் சும்மா பித்தல்லைங்க, அவர் பெருந்துரை பெரும்பித்தன்னார். இப்போ அந்த பெருமானுக்கு பித்தன் என்ற ஒரு பெயர் இருக்குது. அது காரணம் பற்றி வந்த பெயர், அது காரணத்தினால் அந்த பெயர் இல்லைங்க. நாம் நினைக்கிற பைத்தியங்கிற பேர் இல்லை. பித்தன்னா அந்த பைத்தியமாக இருக்குமோ? ஏன்? நாம் ஏதாவது ஒன்றில் பைத்தியமாக தானே இருப்போம். பெயர் வாங்குவதில், புகழ் பெறுவதில், அல்லது இடம் வாங்குவதில், நகை வாங்குவதில், துணி வாங்குவதில், ஏதோ ஒன்றில் நமக்கு ஒரு பைத்தியம் இருக்கும். அதுனா அதுக்காக எதை வேணாலும்
தள்ளி விட்டுட்டு அதை ஒன்று பெறணும்னு நினைப்போம். இப்படி எல்லாருக்கும் ஏதாவது ஒன்று இருந்தே ஆகணும். நான் எது மீதும் பைத்தியமாக இல்லைன்னு சொல்கிறதுக்கு இருந்தால் அவர் பைத்தியன்னு அர்த்தம். எது மீதும் பைத்தியம் இல்லைன்னா அவர் என்ன அர்த்தம் இல்லை? ஏன்னா உங்களுக்கு ஏதாவது ஒன்றில் மீது விருப்பம் இருந்து ஆகணும். ஏன்? உயிருக்கு விருப்பம் என்பது உயிரின் இயல்பு. அது மடை மாற்றம் பண்ணணுங்கிறது தான் பக்தி. அவ்வளோதான். ஏதாவது ஒன்று மேலே இருக்குத்தான் செய்யும். அது எந்த பொருள் மேலே வச்சுருக்கோன்னு தெரியல. நாம் எல்லாரும் அன்புடையவர்கள் தான், யாருக்கும் சந்தேகம் இல்லை. ஆனால் அந்த அன்பை எங்கே வைக்கணும்னு தெரியாமல் வச்சுருக்கிறோம். அவ்வளோதான். வைக்க வேண்டிய இடத்துல வச்சோம்னா உயிருக்கு போயிடுவோம். அது வைக்க வேண்டிய இடத்துல வைக்க முடியாதனால கண்ட இடத்துல வச்சு போட்டு கஷ்டப்பட்டுட்டு உட்காந்துக்கும். ஐயோ, நான் இங்கே அன்பு வச்சேனுங்க, அவர் என்னை ஏமாற்றிட்டாருங்க, அங்கே அன்பு வச்சேங்க, அவர் என்ன இப்படி பண்ணிட்டாருங்க அப்படின்னா அதுக்கு யார் என்ன பண்ண முடியும்? வைக்க வேண்டிய இடத்துல வைக்காது நம்ம பாடு, நம்ம பிழை. அது அன்பின் பிழை இல்லைங்க, நமக்கு அறியாமையினால் கொண்டு போய் வைக்கிறோம். அதுதான் அடிப்படை. எனவே நாம் எல்லோரும் அன்புடையவர்கள், யாருக்கும் சந்தேகமே வேண்டியது. ஆனால் அந்த அன்பை வைக்க தெரியாமல் வச்சு கொண்டு இருக்கிறோம் அப்படின்ற மட்டும் நூல் சொல்லுகிற அடிப்படையில் பார்க்குறோம். எனவே மத்தோன், மத்தம் அப்படின்னா ஊமத்தம் சொல்லுவோம். மத்தத்தை அணிந்திருப்பதால் அவன் மத்தோன். அவன் உயிர்களுக்கு அருள் செய்வதில் பைத்தியம் முடித்தவங்க. அவன் இதானுங்க அவர் பேர் பைத்தியக்காரன். ஏன்? அவனால் நமக்கு அருள் செய்யாமல் இருக்கவே முடியாது. இப்படி ஒரு பார்வையில் அருளாளர்கள் அதனால தான் அவனை பித்தன்னு சொன்னாங்க. சும்மா பித்தனை திட்டினார்னு வச்சுக்காதீங்க. பித்தா பிறை சூடினா அவர் திட்டுனாரா என்ன? இல்லை, உனக்கு அருள் செய்யாமல் இருக்கு. எத்தனை திட்டுனாலும் இந்த சாமி அருள் செய்யாமல் இருக்க பைத்தியக்கார பையனையா அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? அதுபோல் அந்த பெருமான் உயிர்கள் மீது பித்துடையவன். ஏன்? இந்த உயிர்களை கடை தேற்ற வேண்டும் என்ற பித்துடையவன். நாம் எத்தனை திட்டிருப்போம், அவங்கவுங்களுக்கு தாங்க தெரியும். நீங்கள் இன்றைக்கி எந்த சாமி உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சாமி நினச்சிட்டு என் ஆன்மநாதர், என்னுடைய தலைவர், என் உயிர் தலைவர் அப்படி நீங்கள் கொண்டாடுகிறீங்களோ அந்த சாமியை இப்படி கொஞ்சம் திருப்பி நோக்கி பார்த்தோம்னா எத்தனை திட்டிருப்போன்னு நமக்கு தான் தெரியும். அவர் அதெல்லாம் என்ன பண்ணிட்டார்? அப்படியே மொத்தமாக ஆல் டெலிட்னு அனுப்பிச்சிட்டார், முடிஞ்சு. அதனால தெரியல இல்லைங்களா? நாங்கள் இது ஏதாவது கொஞ்சம் நீ திட்டுனதான் என்னன்னு தெரியும் பாருன்னு பேப்பர் கையில் கொடுக்குற மாதிரி என்ன ஆகுறது? நம்ம அவ்வளோதான் நம்ம பாடு. எனவே பெருமான் அருள் செய்வதில் அவன் பெருங்கருணையாளன். அதனால் அது அந்த வகையில் தான் அந்த சொல்ல அவர் வச்சார். எனவே அவன் பித்தன் என்னை என்ன பண்ணிட்டான்? என்னையும் பித்தன் ஆக்கிட்டான். மத்தோன் மத்தனாக்கி சினமால் விடை உடையான் மண்ணு திருப்பெருந்துறை உரையும் பணவன் என செய்த படிரு அரியே. என்னமோ பண்ணிட்டார் மட்டும் தெரியுதுங்க, என்ன பண்ணுனார்னு தெரியலிங்க. இல்லை கொஞ்சம் சொல்லுங்களேன் ஐயா, எனக்கு சொல்ல தெரியல. அவரை பார்க்குற வரைக்கும் தான் நான் அமைச்சர்னு நினைப்பு இருந்துச்சு. அவரை பார்த்த பிறகு, அவர் திருவடி பணிஞ்ச பிறகு, அவர் திருவடி தூக்கி தலையில் வச்சார் பாருங்க, மொத்தமும் மறந்து போச்சு. இப்போ என்னை நீ யாருன்னு கேட்டால் எனக்கு தெரியலீங்களே அப்படிங்கிற அளவில் நான் நிற்கிறேன். ஏன்? நான் என்னை மறந்து நிற்கிறேங்கிற இது மணிவாசகர் அனுபவம். அது எனவே எனக்கு என்னுடைய நிலைமை எனக்கு என்னன்னே தெரியாமல் நான் நிற்கிறேன் அப்படின்னு அந்த அருள் நிலை தான் அவருக்கு. அந்த தெய்வ பித்து இதுதான் தென்னனாருக்கு கொண்ட பித்து. அதனால் தெய்வம் பால் கொண்டான் இந்த தென்னன். அதை சொல்கிறார், ஒரு தெய்வ பித்து வந்து விட்டது. 2 பேரும் வந்து சொன்னான், இந்த மாதிரி வரமாட்டாரியா நம்ம தலைவர், ஏன் தெய்வ பித்து பிடித்து விட்டது, அவருக்கு இனிமேல் நம்ம ஊரெலாம் வரமாட்டார் அண்ணர். இதுதாங்க அருளாளர்கள் எல்லாருக்கும் ஏற்படுகிற நிகழ்வு. நமக்கு அப்படி ஒரு நாள் நிகழ்ந்துச்சுன்னா நமக்கும் அப்படித்தான் தெரியும். யாராவது நம்மளை கேட்டால் பேர்னு கேட்டால் பேர் சொல்ல தெரியாமல் நிற்போம். அட பைத்தியம் உம்பேரை தான் கேட்குறேன், ஆறு கேட்குறேன்னு வச்சுட்டு இருக்கிறோமோ, நாம் அப்படியே பார்த்துட்டு அப்படியே நிற்க வேண்டியதான்னு வச்சுக்கலேன். அது வாய்க்குமான்னு தெரியலையே, கேட்குறதுக்கு ஆசையாக தான் இருக்குது, வாய்க்குமான்னு பார்க்கணும். அபிராமி பட்டர் கோயிலில் உட்காந்துருந்தார். அரசர் வந்தார். அப்படியே வந்து பார்த்தோன்னே இவரை பார்த்து ஏதோ கேட்கணும்னு தோணுது. இன்றைக்கி என்ன திதின்னு கேட்டார். அவர் அப்படியே அபிராமியினுடைய முக அழகில் அப்படியே தியானித்து அதிலேயே மூழ்கி கிடந்தவருக்கு பௌர்ணமின்ட்டார். அமாவாசை அன்னைக்கு, ஆனால் பௌர்ணமின்னு சொல்லி போட்டார். மன்னனுக்கு கோபம் வச்சு, என்ன பட்டரே பொய் பேசுகிறீரா நீர் அப்படின்னு, இன்றைக்கி இரவு வானில் பௌர்ணமி தெரியலன்னா ஒன்று அவ்வளோதான் அப்படின்னு போயிட்டார். அப்போ பாடியதான் அபிராமி வந்தார். அதனால் பொய்யும் மெய்யும் இயம்ப வைத்தாய் அப்படின்னு அவரே, நீதானம்மா எல்லாம் சொன்னேன், நான் என்னம்மா பொறுப்பாக முடியும், நான் நன்றே செய்வாய் பிழை செய்வாய் அப்படின்னு மணிவாச சொல்கிறவன். இங்கே நன்றே வருகினும் தீதே வருகினும் நான் அறிவது ஒன்றேயும் இல்லை, அன்றே உனதென்று அழித்து விட்டேன், அழியாத குணக்குன்றே
நான் என்றைக்கும் காலில் விழுந்தனோ இனி எனக்கு நல்லது கெட்டது எனக்கு எதுவும் தெரியாது, எனக்கு உன்னை மட்டும்தான் தெரியும் அப்படின்னு விழுந்துட்டாரு. அது ஏன் எல்லாருக்கும் ஏற்படுகிற அனுபவம் அதுதானுங்க. இதுதான் முடிந்த நிலை. நாம் அந்த தெய்வ பித்து நம்மிடத்தில் ஏற்படுகிற வரைக்கும் தான் நமக்கு இந்த வரையறைகள், நிற வேறுபாடுகள் எல்லாமே கடப்பது. அதுதான். அது ஒரு வாறு உள்ளே வந்துருச்சுன்னா ஒன்றுமே தெரியாது என்பது தான் நம்முடைய மண்ணில் தோன்றிய ஞானிகள் நமக்கு உணர்த்தி இருக்கிற நிலை. சரி, மனவாசகம் கடந்தார். இது ஆசிரியர் பெயர். இந்த பேர்லேயே இத்தனை இருக்குது பாருங்கள், எவ்வளவு பெரிய பேரை குருநாதர் சூட்டி இருக்கிறார். சரி, அவர் கொடுத்த நூல் உண்மை விளக்கம். இந்த உண்மை விளக்கம் விளக்கம் என்பதுக்கு நம்ம ஒன்றும் விளக்கம் சொல்ல வேண்டியதில்லை. ஏன் விரிவாக சொல்ல போகிறேன்னு அர்த்தம். சரி, எதை சொல்ல போகிறார்? உண்மையை சொல்ல போகிறார். அப்போ என்ன, எது உண்மை அப்படின்னு கேட்டிங்கன்னா, தத்துவம் என்ற சொல்லுக்கு உண்மைன்னு பொருள். தத்துவம் அப்படின்னு சொல்ல முடியுங்களா? தத்துவம் அப்படின்னா உண்மை என்று பொருள். அதனால தான் நீங்கள் சும்மா ஒரு குறிப்புக்கு சொல்கிறேன், இந்த திரைப்பட பாடல்கள்லாம் பார்த்தீங்கன்னா தத்துவ பாடல்கள் அப்படிமா. ஏன் உண்மையை சொல்கிற பாட்டுன்னு அர்த்தது. ஏன் காடு வரை வீடு வரை அப்படின்னு உள்ள பாடுவாங்க, இது கேட்டால் தத்துவ பாட்டுமா. ஏன் அதுதான் ஏன் உண்மை. அதுக்கு முன்னாடி வேறு பாட்டெலாம் பாடினாங்க, அதெல்லாம் மாயைக்குரியது, மயக்கத்துக்குரிய பாட்டு. அது கவிஞன் பொய்யக்கிய போட்டு உள்ளே போட்டு அப்படி தான் சொல்லி ஆகணும். எனவே அது உலக மயக்கத்துக்குரிய பாட்டு. இது உள்ளதை உள்ளவாறு சொல்ல வந்தான்னா அதுக்கு பேர் தத்துவ பாடல்னு பேர். ஏன் உண்மையை சொல்லுகிறான் ஏன் கவிஞன்னு அர்த்தம். நினச்சி பாருங்கள், தத்துவம்னு என்ன அர்த்தம்? உண்மை என்று பொருள். மாறாதது, நிலையானது, என்றும் இருப்பது. அப்போ எது மாறாதது, எது நிலையானது அப்படின்னா தத்துவங்கள். அப்படிங்கிற தத்துவம் உண்மை. உண்மையை விளக்கமாக சொல்ல போகிறார். எனவே இந்த நூலுக்கு உண்மை விளக்கம் என்று பெயர். இப்போ ஆசிரியர், நூலுக்கான பெயர், இந்த ரெண்டும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஆசிரியர் மனவாசகம் கடந்தார். இவரை பற்றி வேறு வரலாறு இல்லைங்க. மெய்கண்டாருடைய மாணாக்கர் என்பது தான் அவருக்கான வரலாறு. வேறு எந்த வரலாறும் நமக்கு கிடைக்கப்பெறலை. அவருக்கு இப்போ சமீபத்தில் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு தான் அவருடைய சீவ ஒடுக்கம். எப்பவுமே நம்முடைய சந்தான குறவர்கள் அவர்களுக்கு சீவ ஒடுக்கம் இருக்குது. சமய குறவர்களுக்கு அந்த மாதிரி சீவ ஒடுக்கம் கிடையாது. ஞானசம்பந்த பெருமான் நல்லூர் பெருமணத்தில் சோதியில் கலந்தார். திருநாவுக்கரசர் புகழூரில் பெருமானுடைய அருட்சோதியில் கலந்தார். நம்பி ஆரூர் வெள்ளையான மேலே கைலாயம் போயிட்டார். மணிவாசக பெருமான் கூத்தப்பெருமானுடைய எடுத்த திருவடி நீரில் கலந்துட்டார். இங்கெல்லாம் நீங்கள் அவங்களுக்கு சீவ ஒடுக்கம் இல்லை. ஆனால் சந்தான குறவர்களுக்கு நால்வருக்குமே சீவ ஒடுக்கம் இருக்குது. அவங்களுடைய பூத உடல் நிறைவு காலங்களில் ஆன்மா இறைவனோடு கலக்கிற நிலையில் அந்த பூத உடலை சமாதி செய்து வைத்தல் என்று பெயர். சமாதி செய்தல் திருமந்திரத்தில் எப்படி செய்யப்பட வேண்டும் என்ற குறிப்பு திருமந்திரத்தில் இருக்கிறது. எனவே அப்படி துறவிகளை சமாதி செய்கிற பொழுது இவ்வாறு செய்யப்பட வேண்டும். அமர்ந்த கோலத்தில் முடிந்தால் பத்மாசனத்தில் அமர வைத்து அவர்களுக்கு திருநீர், சுண்ணாம்பு, வில்வம் போன்ற தாமரை இது போன்ற ஒன்றுனா ஒவ்வொரு அடுக்குகளாக இத்தனை அடுக்குகள் அப்படின்னு சொல்லி அதை செய்து அதுக்கு மேலே ஒரு சிவலிங்கமோ அல்லது திருவடி ரெண்டில் ஏதாவது ஒன்று வைப்பது மரபு. நீங்கள் இன்றைக்கும் திருவாவடுதுறைக்கு போனாலும் சரி, தருமபுரம் போனாலும் குருமகா சன்னிதானங்களாக இருந்து ஆட்சிப்பீடத்தில் அமர்ந்தவர்கள் அவங்களுடைய ஒடுக்கத்துக்கு பிறகு அது தனியாக வச்சுருப்பாங்க. நம்மளை போகிற இடமா இருந்தால் அதுக்கு பேர் சுடுகாடுன்னு பேர். அவங்களுக்கு அப்படி பேர் இல்லை, அது பேர் ஒடுக்கம் என்று பெயர். அந்த ஒடுக்கத்தில் அவங்க பெயர் வைத்து அந்த சமாதி வைத்து அதுக்கு மேலே ஒரு சிவலிங்கம் வைத்திருப்பார்கள் அல்லது திருவடி தாமரை வைத்திருப்பாங்க. இந்த ரெண்டும் மரபு. சிவலிங்கம் வைக்கலாம் அல்லது திருவடி வைக்கலாம். அப்படிங்கிற ரெண்டில் ஏதாவது ஒன்று வைக்க வேண்டும் என்பது மரபு என்பதனால இரண்டு நிலையிலும் பார்க்கலாம். மற்ற எல்லா இடங்களும் பார்க்கலாம். சைவ ஆதீனங்களாக இருக்கக்கூடிய இடங்களில் அந்த துறவிகள் இறைவனோடு கலக்கிற பொழுது அந்த பூத உடலை சமாதி செய்தல் என்பது பழக்கம். அப்படி செய்கிற பொழுது அந்த சமாதிக்குரிய இடத்துல சிவலிங்கமோ அல்லது திருவடியோ வைத்தல் மரபு. அந்த வகையில் நம்முடைய பன்ருட்டியில் ஒரு சோமநாதர் திருக்கோயில்னு ஒரு கோயில் இருக்கிறது. அந்த கோயில் இன்றைக்கி அந்த பெயரில் இருக்கிறது. ஆனால் அந்த இடம்தான் மனவாசம் கடந்தாருடைய ஒடுக்கம் என்பது பின்னாளில் அறியப்பட்டது.
அது ரொம்ப நாளுக்கு பிறகு இன்னும் பல பேர்த்துக்கு சைவ சித்தாந்தம் படித்தவங்களுக்கு கூட இந்த செய்தி அறியப்படாமல் இருக்கிறதுங்க. எனவே இது பண்ருட்டியினுடைய நகரனுடைய பேருந்து நிலையத்திலிருந்து அதிகபட்சம் ஒரு 50 மீட்டர் நடந்து போனால் அந்த சன்னதிக்கு போயிடலாம். அவ்வளவுதான் அந்த இருக்குது. சோமநாத திருக்கோயில் கேட்டால் தான் தெரியும். மணவாசம் கடந்தான்னு சொன்னீங்கன்னா யாரும் சொல்ல மாட்டாங்க. சோமநாத திருக்கோயில்னு கேட்டிங்கன்னா அந்த கோயிலை காணலாம். அங்கே தான் அவருடைய அந்த கருவறை இருப்பது குருநாதருடைய ஒடுக்கம் என்பதை நீங்கள் செல்கிறவர்கள் அனுபவத்தில் அறிந்து கொள்ளலாம். பின்னால் தான் செய்தி அறியப்பட்டது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. எனவே அதிகை வீரட்டானம் என்பது பெருமான் இவர் வழிபாடு செய்த தலம். அவர் ஒடுக்கம் இருப்பது சோமநாதர் ஆலயம் என்று அமையப்பட்டிருப்பது அப்படிங்கிற பார்க்கிறோம். சரி, அந்த வகையில் அவர் கொடுத்த இந்த நூல் உண்மை விளக்கம் என்று பெயர். சரி, அப்படி என்ன சொல்ல போகிறார்? நூலுக்குள்ளே போவதற்கு முன்பாக விநாயகப் பெருமானுக்கு ஒரு வணக்கம். எப்பவுமே ஒரு சித்தாந்த மரபில் விநாயகரை வணங்கி நூல் செய்வது மரபு. ஆனால் சமயாச்சாரியர்கள் யாரும் அப்படி செய்ததாக குறிப்பு இல்லை. எனவே திருமுறையை மட்டும் பாடி வழிபாடு செய்கிற அன்பர்கள் விநாயகப் பெருமான் தேவையில்லை என்று கருதுகிறவர்களும் உண்டு. மறந்துடாதீங்க, இதெல்லாம் நமக்கு சமய பூசல்கள். உள்ளுக்குள்ளே பூந்தீங்கன்னா இதுக்கெல்லாம் ஆராய்ச்சி நோக்கில் விட தெரியாமல் தகித்து போய் நிற்கணும். சில பேர் விநாயகர் வேணும்பாங்க, சில பேர் விநாயகர் வேண்டாம்பாங்க. இது வாதாபியிலிருந்து வந்துச்சியா விநாயகர், அதனால தான் வந்துச்சு அப்படின்னு ஒரு கருத்தெல்லாம் உண்டு. அது நிறைய குழப்பங்கள் இருக்குது. விநாயகர் வரலாற்றிலேயே குழப்பம் இருக்குது. அவர் எப்படி தோன்றினார் அப்படிங்கும்போது அதுக்கு நிறைய விநாயகர் புராணம் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய கருத்து குழப்பங்கள் இருக்கின்றன. எனவே நமக்கு இப்போ அது செய்தி அல்ல, விநாயகரை வணங்கலாமா கூடாது அப்படிங்கிற ஒரு செய்தி. ஒரே ஒரு செய்தி நினைவில் வைத்து, நாம் படிக்கிற திருமுறைகள் தில்லையிலிருந்து இன்றைக்கி மீட்கப்படுவதற்கு நம்பியாண்டார் நம்பிகளுக்கு அருள் செய்தவர் பொல்லா பிள்ளையார் தான். எனவே விநாயகப் பெருமான் நம் நன்றியோடு வணங்கத்துக்குரிய உரியவர் என்பதை நினைவு கொள்ளுங்க. அதற்கு மேலே ஒரு சான்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவலிவலம் திருத்தலத்தில் ஞானசம்பந்த பெருமான் அழகாக குறித்திருக்கிறார். பிடியதன் உருவுமை குளமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின தனதடி வழிபடும் அடியவர் இடர் கடிவதற்காக இடர் கடிவதற்கு கணபதி வர அருளினன். தன்னுடைய திருவடியை வணங்குகிற தொண்டர்களுக்கு துன்பம் நீங்குவதற்காக விநாயகர் என்ற ஒருவரை சிவபெருமான் கொடையாக கொடுத்திருக்கிறார் என்று திருஞான சம்பந்தருடைய வாக்கு. எனவே நமக்கு மற்றவங்க ஆராய்ச்சியாளர்கள் பண்ணட்டும், அவர் வடநாட்டிலேருந்து வந்தாரா, இங்கே வந்தாரா, அங்கிருந்து வந்தாரா, அது அவங்களுக்கு. நமக்கு எங்கள் ஞானசம்பந்த பெருமான் அருளி இருக்கிறார், எனவே வணக்கத்துக்கு உரியவர். அவ்வளோதான். அந்த அடிப்படையில் நமக்கு விநாயகப் பெருமானுக்கு வணங்கணும். இதற்கான ஏன் வணங்கணும் அப்படிங்கிறத சிவஞான போதத்தில் தான் விரிவாக சொல்லப்படுகிறது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் அதுதான் முதல் நூல். நமக்கு சிவஞான போதம் தான் முதல் நூல். படிக்கிறதுக்கு எடுத்துக்கிட்டது உண்மை விளக்கத்தை முதல்ல எடுத்துக்கிட்டோம். ஏன் அப்போ நீங்கள் சிவஞான போதத்துலேருந்தே வர வேண்டியது தானே அப்படின்னு கேட்டால் அது அவருடைய மாணாக்கருடைய ஸ்டாண்டர்ட் அப்படி இருந்துச்சு. அவருக்கு அதை சொன்னால் அவங்களால வாங்கிக்கொள்ள முடிஞ்சிச்சு. நாம் எடுத்துனே சிவஞான போதம்னு சொன்ன வச்சுக்கங்களேன், என்னடா என்னென்னமோ சொல்கிறாங்களே, கண்ணுக்கு தெரியாமல் என்னென்னமோ சொல்கிறாங்கன்னு ஆகிடும். அதனால் பித்து பிடிச்ச மாதிரி ஆகிடும், ஒன்றுமே புரியலன்னு. அதனால் என்ன பண்ணாங்க, பாடம் சொல்லுகிற பொழுது எதை முதல்ல விளங்கி கொள்ள முடியுமோ அதை சொல்லி அப்புறமே கடைசியாக கூட அந்த சிவஞான போதத்தை கூட நிறுத்தினா, ஆடாடா இதைத்தான் சொன்னாரா அவர் அப்படின்னு நமக்கு விளங்கி கொள்ள முடியும். அதனால் தோன்றிய முறை சிவஞான போதத்திலிருந்து சொல்லுகிற முறை அப்படி எடுத்துக்கொள்கிற பழக்கம் இல்லைங்க. எடுத்த உடனே சிவஞான போதம் எங்கேயும் வகுப்பாக நடத்த மாட்டாங்க. ஏனைய நூல்களை நீங்கள் ஒருவாறு படித்திருந்தால் தான் சிவஞான போதம் படிக்கும்போது நமக்கு கொஞ்சமாவது விளங்கும். இல்லைன்னா ரொம்ப கடினமாக இருக்கும் என்பதனால் பாடம் நடத்துகிற முறை அந்த முறையில் நடத்தப்படுவதில்லை. தோன்றிய முறையில் பாடம் நடத்தப்படுவது இல்லை. எங்கே போய் படித்தாலும் சரி, நீங்கள் ஆதீன வகுப்புகள் படித்தாலும் சரி, எங்கே படிச்சிங்கனாலும் இந்த முறையில் சொல்ல மாட்டாங்க. இப்படி சிவஞான போதத்தை கடைசியாக சொல்லுவது தான் பழக்கத்தில் வைத்திருக்கிறாங்க. ஏன்னா அதில் சுருங்க சொல்லி விளக்க வைத்தது தான் அதனுடைய அடிப்படை. அப்போ சுருக்கமாக சொல்வது நல்லா படிச்சிருந்தா தான் எளிமையாக விளங்கி கொள்ள முடியும். புதிதாக படிக்கிறவங்களுக்கு அவளை எளிதில் விளங்கி கொள்ள இயலாது என்பதனால சிவஞான போதம் பின்னால் நடத்துகிற நூலாக
அமையப்பெறு. அந்த நூலுக்கு எழுதுகிற இடத்துல தான் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. இது இன்றைக்கி சொல்லி வைப்போம், மீண்டும் அந்த இடம் வரும்போது பார்த்து கொள்ளலாம். மெய்கண்டார் சிவஞானம் பெற்றவர். அப்படி இருக்கும்போது அவர் ஏன் விநாயகரை வணங்கி நூல் செய்யணும்? அவர் ஒரு கேள்வியை எழுப்புகிறார் உரையாசிரியர். அந்த உரை கொடுத்த ஆசிரியர் பெயர் சிவஞான முனிவர். சிவஞான போதத்துக்கு மாபெரும் உரை செய்தவர் சிவஞான முனிவர் என்று பெயர். திருநெல்வேலியில் பாபநாசம் பக்கத்தில் விக்கிரமசிங்கபுரம் அப்படிங்கிற திருத்தலத்தில் அவதரித்தவர். மிகப்பெரிய ஒரு கொடை, நமக்கு தமிழுக்கு கிடைத்த ஒரு பெரும் கொடை